தமிழர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்னைக்கு நானும் முசமிலும் இப்போ போயிட்டு இருக்கிற இந்த தமிழ்நாடு தேர்தல் முடிவுகள் மற்றும் நம்மளோட சேர்த்து இன்னும் 4 மாநிலங்கள் தேர்தல் முடிவுகள் போயிட்டு இருக்கு. ஸோ இதில் எஸ்பெஷலி தமிழ்நாடினுடைய முடிவுகள் எப்படி அப்டேட் ஆகிட்டு இருக்கு, யார் யார் முன்னிலை வகிக்கிறாங்க அப்படிங்கிறது தொடர்பான அந்த தகவல்களோடு உங்களோட இணைஞ்சிருக்கிறோம். இதில் முதலாவதாக நம்ம நிறைய விஷயங்கள் இதில் உள்ளார்ந்தும் பேச இருக்கிறோம். எதனால் இந்த மாதிரி சூழ்நிலை நிலவுது, ஏன் தாவேக்கா முன்னிலை வருது அப்படிங்கிறது. முதலாவதாக நம்ம கவுண்ட்லேருந்து போயிடுவோம். ஃபஸ்ட்டு இப்போ என்ன அப்டேட் இருக்குது அப்படின்றத. இப்போது தபால் வாக்குகள்லாம் முடிஞ்சு இப்போது மக்கள் நேரடியாக வாக்களித்த இந்த வாக்குகள் எல்லாம் சுற்றுகள் எல்லாம் எண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதன் அடிப்படையில் தற்போது வந்து 234 தொகுதியில் 230 தொகுதிகள் வரைக்கும் அதனுடைய நிலவரம் என்ன அப்படிங்கிறதெல்லாம் தெரிய வந்துக்கிட்டு இருக்கு. அதில் தற்போது பார்க்கும் பொழுது 97 இடங்களில் தாவேக்கா முன்னிலை வகிக்கிறாங்க, 77 இடங்களில் அதிமுக கூட்டணி முன்னிலை வகிக்கிறாங்க, 56 இடங்களில் திமுக கூட்டணி முன்னிலை வகிக்கிறாங்க. நாம் தமிழர் இன்னும் எந்த தொகுதிகளையும் முன்னிலை பெறலை அப்படிங்கிற தகவல்கள் தற்போது வரைக்கும் இதுதான் இப்போதைய அப்டேட்டாக இருக்குது. இதில் நம்ம தபால் வாக்கு ஆரம்பித்ததுலேருந்தே கிட்டத்தட்ட டிவிகேவுக்கும் டிஎம்கேவுக்கும் தான் போட்டின்ற மாதிரி தான் தபால் வாக்குகளுடைய முடிவுகளே போயிட்டு இருந்தது இல்லையா முசமில்? ஸோ இதில் அதெல்லாம் முடிஞ்சு இப்போ அதில் வந்து மேக்ஸிமம் டிஎம்கே முன்னிலையில் வந்துருந்தாங்க. பெரும்பாலான இடங்களில் டிஎம்கே முன்னிலையில் இருந்தாங்க. இல்லை இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நாம் தமிழர் கட்சி பெருவாரியான எந்த இடத்துலையுமே முன்னிலை இல்லை. நாம் தமிழர் கட்சியினுடைய மாநில ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களே போட்டியிட்ட தொகுதியில் 891 வாக்குகள் எடுத்து 3ஆம் இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்காரு. அங்கே பிரபு வந்து 3667 வாக்குகளில் தாவேக்கா முன்னிலையில் இருக்கிறாங்க. அங்கேருந்து நம்ம ஆரம்பித்தா பல இடங்களில் திமுகவினுடைய முக்கிய அமைச்சர்களே பின்னடைவை சந்திச்சிருக்கிறாங்க. குறிப்பாக தமிழகத்தினுடைய முதல்வர் ஸ்டாலின் அவர்களே வந்து பின்னடைவில் இருக்கிறாரு. 3ஆம் சுற்றுடைய முடிவுலையும் சொல்லப்படுகிறது. ஆக்சுவலாக அது வந்து அது மாறி மாறி வருது. நான் முன்னாடி பார்க்கும்போதும் கூட மாறி வருது. இதில் தாவேக்கா வேட்பாளருக்கும் முதல்வர் மு.க. ஸ்டாலினுக்கும் இடையில வந்த போட்டி அப்படிங்கிறது வருது. நீங்கள் சொன்னது போல் தற்போது இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்க இந்த நிலவரத்தில் வந்த அப்டேட் படி முதல்வர் மு.க. ஸ்டாலின் பின்னடைவை சந்திச்சிருக்கிறார் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. இதில் ஃபர்தராக நம்ம இன்னும் அடுத்தடுத்து நிறைய விஷயம் பார்க்க வேண்டியது. இல்லை ஸ்டார் கேண்டிடேட்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஓபிஎஸ் ஒரு பெரிய ஸ்டாராக பார்க்கக்கூடிய இடங்கள்லாம் இருக்குது. அந்த அடிப்படையில் 2வது சுற்றோட முடிவில் 54 வாக்குகள் வித்தியாசத்தில் திமுகவுடைய வேட்பாளர் ஓபிஎஸ் அவர்கள், முன்னாள் முதல்வர் திமுக வேட்பாளர் ஓபிஎஸ் அவர்கள் முன்னிலையில் இருக்கிறதாக நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதே போல் நம்ம அந்த 54 வாக்குகள் அதை கவனிக்க வேண்டியிருக்கு. ரொம்ப அதிகம்லாம் இல்லை, 54 வாக்குகள் முன்னிலையில் இருக்கிறாங்க. இதில் நிறைய இடங்களில் இப்போ 92லேருந்து இப்போ 90லேருந்து ஒரு 160 163 தொகுதிகள் வரைக்கும் ஏடிஎம்கேக்கும் டிவிகேக்கும் ஃபேஸ் ஆஃப் அப்படிங்கிற தகவல் வருது. இப்போ 92 இடங்கள்லையும் டிவிகேவும் 71 இடங்களில் ஏடிஎம்கேவும் சொல்லி ஃபேஸ் ஆஃப் அப்படிங்கிறது இத்தனை தொகுதிகளில் ஏடிஎம்கேக்கும் டிவிகேக்கும் ஃபேஸ் ஆஃப் போயிட்டுருக்கு. ஆக்சுவலாக அவர் வந்து டிஎம்கேக்கும் டிவிகேக்கும் தான் போட்டி அப்படின்லாம் சொன்னார். இங்கே என்னடானா ஒருவேளை அப்படி சொன்னதனுடைய வெளிப்பாடு தானோ என்னவோ இப்போ திமுக 3ஆவது இடத்துல இருக்குது. நம்ம நீங்கள் கரெக்டாக சொல்லுங்கள். அதாவது தூய சக்தி விசேஷ் மற்றும் பலருக்கு தான் போட்டியே இப்போ அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூ படி பார்த்தா தீய சக்தி இப்போ 3ஆவது இடத்துல இருக்குது அப்படின்ற மாதிரி இப்போ பார்க்க வேண்டியிருக்கு. ஏன்னா இப்போ நம்ம பார்த்தோம்னாலே தெரியுது 97 இடங்களில் தாவேக்காவும் 76 இடங்களில் அதிமுக கூட்டணியும் 58 இடங்களில் திமுக கூட்டணியும் இருக்குது. இன்னும் நாம் தமிழர் எதுவும் அச்சீவ் பண்ணல அப்படிங்கிற ஒரு விஷயம். 97 அதுங்கிறது கூடுதலான. ஆமாம் தாவேக்கா முன்னிலை வகிப்பது என்பது இந்த எக்ஸிட் போல் கவனிச்சிங்களா? நம்ம எக்ஸிட் போலை பற்றி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணோம். எக்ஸிட் போலில் அவங்க சொன்ன ரிவ்யூவே வேறு மாதிரி வித்தியாசமாக இருந்துச்சு. ஸோ அதையெல்லாம் நம்ம சொன்னோம், எக்ஸிட் போலை நம்பாதீங்க, இந்த மே 4 தான் முடிவாகுன்றதை நம்பணும். அந்த மாதிரி தான் இப்போ இருக்கக்கூடிய தொகுதியில் நிலவரமும் நம்மளால் பார்க்க முடிகிறது. 97, அதிமுக வந்து 76, திமுக 58. இதில் இன்னொரு கூடுதல் தகவல் என்னென்னா, சென்னையில் இருக்கிற 16 தொகுதிகள்லையுமே தாவேக்கா முன்னிலை வகிக்கிறாங்கன்னு அப்டேட் வருது. இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்க இந்த சினாரியோவில் தாவேக்கா அப்டேட்டில் முன்னிலையில் வராங்க. அதுவும் சென்னையில் இருக்கிற 16 தொகுதிகள். சென்னை வந்து திமுகவினுடைய கோட்டை அப்படின்னு சொல்லப்பட்டுக்கிட்டு வந்தது. இதுக்கு முன்னாடிலாம் ஒரு சில நேரங்களில் அதிமுக அதில் டாமினேட் பண்ணிட்டு இருந்தாங்கன்றதெல்லாம் மாறி திமுக டாமினேட் பண்ண சுச்சுவேஷன் இருந்துச்சு. இந்த முறையும் அப்படி தான் பார்க்கப்பட்டுச்சு. ஆனால் இதுக்கு அப்படியே வந்து கான்ட்ராஸ்ட்டாக போயிட்டுருக்கு. இது சென்னையில் மட்டும் இல்லை, இப்போ நம்ம இந்த எக்ஸிட் போல்ஸ்லாம் வரும்போதும் கூட அர்பன் ஏரியாஸில் தாவேக்கா வந்து ரொம்ப ஒரு டஃப் காம்படிஷன் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்க்கப்பட்டது. ஸோ தலைநகரை பொறுத்த வரைக்கும் 16 தொகுதிகள்லையும் தாவேக்கா முன்னிலை அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா நம்ம பார்க்கணும். இதில் தாவேக்கா தலைவர் விஜய் வந்து பெரம்பூரில் அவர் முன்னிலை வகிக்கிறாரு, திருச்சி கிழக்குலையும் அவர் முன்னிலை வகிக்கிறார். ஆரம்பத்தில் திருச்சி கிழக்கில் பின்னடைவில் இருந்தார். அடுத்த சுற்றுகள் நடக்க இப்போ 3ஆவது சுற்று போயிட்டு இருக்கு. இந்த 3 சுற்றுல அவர் வந்து முன்னிலை வச்சிருக்குங்கிறது அப்போ சுற்று மாறுமான்ற ஒரு கேள்வியும் வந்திருக்கு. ஏன்னா எடுத்த விதத்திலே 96ல் நிற்கிறாங்க.
மேபி ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 15 சுற்று நடத்த வேண்டியிருக்கு, 4 மணி வரைக்கும் 15 சுற்று நடத்த வேண்டியிருக்கு. ஸோ அந்த அடிப்படையில் பார்க்கும்பொழுது இந்த நம்பர்ஸ் வந்து ஏறுமா இறங்குமான்ற ஒரு குழப்பமும் இருந்துகிட்டு இருக்கு. ஆனால் தாவேக்காவுக்கு ஒரு நல்ல ஏறுமுகமாக இருக்குது இந்த ரிசல்ட்டை பார்க்கும்பொழுது. இதில் அமைச்சர்கள் நிறைய பேர் வந்து அமைச்சர்களும் சில முக்கியமானவர்களும் பின்னடைவை சந்திக்கிறாங்கன்ற ஒரு விஷயம். இப்போ கேஎன் நேருவாக இருக்கட்டும், இப்போ சைதாப்பேட்டையில் மா சுப்பிரமணியன் அவராக இருக்கட்டும், ஆனால் துரைமுருகனாக இருக்கட்டும், இந்த மாதிரி ரொம்ப சீனியர் மினிஸ்டர்ஸே வந்து இப்போ பின்னடைவை சந்திச்சுட்டு இருக்கிறாங்க. இது எல்லாமே வந்து ஆன்டி இன்கம்பன்சியோட வெளிப்பாடு தானே அப்படிங்கிற ஒரு விஷயம். இப்போ இந்த முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்க நேரத்தில் திரும்பவும் அவர் முன்னிலை வந்துட்டார் போல். பார்க்கலாம், இப்போ அதில் அடுத்தடுத்து அப்டேட் மாறிக்கிட்டே இருக்கு. நம்ம அதெல்லாம் போய் பேசுவோம், தொடர்ந்து பேசுவோம். நம்ம அண்ணா நகரை பொறுத்த அளவுக்கு வில்லிவாக்கம் தொகுதி, அண்ணா நகர் ஒட்டி சென்னையில் இருக்கக்கூடிய முக்கிய பகுதிகளில் வில்லிவாக்கம் தொகுதியில் கார்த்திக் மோகன் அவர் வந்து போட்டிட்டு இருந்தார். அதே போல் அவருக்கு அவரோட நண்பர் தான் ஆதவர்ஜுனாவும் போட்டிட்டு இருந்தார். ஸோ அந்த தொகுதி நிலவரப்படி 4077 வாக்குகள் எடுத்து ஆதவர்ஜுனா முன்னிலையிலும், அதே போல் 3419 வாக்குகள் எடுத்து கார்த்திக் மோகன் பின்னாடியும் இருக்கிறாரு. ஆனால் இவங்க என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா, இவர் வந்து அண்ணா நகரில் தான் நிற்பார், இந்த தொழில் தான் அவர் போட்டியிட போகிறான்னு சொல்லப்பட்ட நிலையில் திடீர்னு வந்து ஆள் மாற்றப்பட்டு அவர் வந்து வில்லிவாக்கத்துக்கு அனுப்பப்பட்டார். ஒருவேளை ஆதவர்ஜுனா டஃப் கொடுக்கக்கூடிய ஒரு வேலையெல்லாம் அவர் பண்ணுவாருங்கிறதுனால பண்ணாங்களா, இல்லை வேறு எதுவும் காரணம் இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் பல கேள்விகள் இருந்தது. இந்த இடத்துல சிற்றரசை வந்து நிப்பாட்ட வச்சாங்க. அதே போல் காலையிலேருந்து ரொம்ப பரபரப்பாக இயங்கிட்டு இருக்கு இந்த சென்னையினுடைய முக்கியமான பகுதிகள்லாம். அப்படி பார்க்கும்பொழுது இவங்க கணக்குப்படி பார்த்தா இந்நேரம் திமுகவுடைய கோட்டைன்னு சொல்லி பல இடங்களில் சென்னையை மையப்படுத்தி பேசுவாங்க. அதனால் அதிமுக இந்த மாதிரி பெரிய அளவில் கான்சன்ட்ரேட் பண்ணல சென்னையில் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லப்பட்டுச்சு. பட் இப்போ வரக்கூடிய ரிசல்ட்லாம் பார்க்கும்போது இல்லை இது வேறு மாதிரி இருக்கே அப்படின்னா, அந்த சட்டமன்றத்தில் மொத்த முடிவுகளை பார்க்கும்போது எல்லா இடத்துலையுமே தாவேக்கா முன்னிலைங்கிறது மக்கள் ஒரு மாற்றத்தை விரும்புகிறாங்க சென்னையில் இருக்கக்கூடியவங்க கூட அப்படிங்கிறது தான் அதனால் புரிஞ்சிக்க முடியுது. கோபி, இப்போ இதில் நம்ம இப்போ அதிமுகவை பார்க்கும்பொழுது இப்போ நம்ம மெயினான முதலிடத்துல 2 இடத்துலையும் டிவிகேவும் ஏடிஎம்கேவும் தானே இப்போ கண்டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க, போட்டி போட்டுட்டு இருக்கிறாங்க. இப்போ அப்படி இருக்கும்போது இப்போ ஏடிஎம்கேவோட அலைன்ஸ்க்குள்ள இருக்கிறவங்க யார் யார் என்னென்ன பங்களிப்பு கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டியிருக்கு இல்லையா. பிரதானமான கூட்டணி கட்சியாக இருக்கிற பாஜக 27 இடங்கள்ல எந்த இடத்துலையுமே முன்னிலையில் வரல. ஸோ இப்படியாப்பட்ட ஒரு சுச்சுவேஷன் இது பாஜகவுக்கு பெருத்த ஏமாற்றத்தை கொடுத்துருக்கு. ஸோ 27 இடங்கள் அவங்க எதுலேயுமே வரல. இப்போ வாசனோ இல்லை அன்புமணியோ அவங்களாம் கூட மாற்றி மாற்றி முன்னிலையில் வர்றாங்க, பின்னாடி போகிறாங்க. இப்போ அன்புமணி 7 இடத்துல இருக்கிறாரு, டிடிவி ஒரு இடத்துல இருக்கிறாரு. மொத்தமாக அதிமுக 78 இடத்துல 70 இடம் அதிமுகவும், மீதி இருக்கிற இந்த 8 இடத்துல ஜிகே வாசனும் அன்புமணியும் இவர் டிடிவியும் முன்னிலையில் வராங்க அப்படிங்கிற இது இருக்குது. ஆனால் பாஜக இன்னும் பூஜ்ஜியத்திலே இருக்கிறாங்க, எதுலேயுமே முன்னிலை வரல அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன். பல இடங்களில் பாமக பார்த்தீங்கன்னா 7 இடத்துக்கிட்ட அவங்க முன்னிலையில் இருக்கிறாங்க. அதாவது அதிமுக கூட்டணியில் இருக்கக்கூடியவங்க. டிடிவி தினகரன் ஒரு இடத்துல கடந்த தேர்தலில் டிடிவி தினகரன் கூட இல்லை. ஸோ அது கூட இல்லாதனால நம்ம ஏற்கனவே பல இடங்களில் நம்ம பேசிட்டோம். 22 தொகுதிகளில் அதிமுகவை பின்னல தள்ளக்கூடிய வேலையெல்லாம் டிடிவி செஞ்சுட்டு இருந்தார். பட் இந்த மாதிரி கூட்டணியில் இருக்கிறதுனால அதுவும் உங்களுக்கு ஒரு ப்ளஸ்ஸாக மாறி இருக்கிறது கூடுதலான தகவல். அதே போல் இப்போ இவர் பண்ண வேலையை 2021 இவர் பண்ண வேலையை இப்போ சசிகலா பண்ணிக்கிட்டு இருக்கான்ற மாதிரி விமர்சனங்கள்லாம் வந்துச்சு. ஸோ அவங்களுடைய ரிசல்ட் எப்படிங்கிறது தெரியல. அதே போல் திமுக கூட்டணி எடுத்துக்கிட்டிங்கன்னா மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அவங்களுடைய கணக்கு பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல அவங்க முன்னிலை இருக்கிறாங்க. அதே போல் காங்கிரஸ் வந்து 5 இடங்களில் முன்னிலை, 5 இடம், தேமுதிக ஒரு இடம், விசிக ஒரு இடம், அண்டு மதிமுக ஒரு இடம், அண்ட் நீங்கள் சொல்கிறது போல் சிபிஎம் ஒரு இடத்துலையும், அண்டு இன்னொரு கம்யூனிஸ்ட் பார்ட்டி சிபிஐ அவங்க வந்து அவங்களுக்கு கொஞ்சம் முன்னிலை 3 இடத்துல இருக்கிறாங்க. ஆமாம், அவங்க 3 இடத்துல முன்னிலையில் வராங்க. எஸ், கரெக்ட். ஸோ அதில் வந்து இப்போ இவங்க கூட்டணி கட்சிகளினுடைய பங்களிப்பு இப்படி இருக்குது. நம்ம இந்த இடத்துல தான் வந்து கூட்டணி கட்சிகளினுடைய பங்களிப்புன்றது 2 அணியிலையுமே வந்து கூட்டணி கட்சிகள் கழிச்சிட்டிங்கன்னா 43 இடங்கள் தான் திமுக. ஆமாம், 43 தான் வருது. அப்போ இவங்கள கூட்டணி கட்சிகள் கழிச்சினா 70 இடங்கள். எப்படி பார்த்தாலும் நம்ம சொன்னது போல் மற்றும் பலர் விசேஷ தூய சக்திங்கிற மாதிரிலாம் கேம் போய்கிட்டு இருக்கு. இது அடுத்தடுத்த கட்டங்களில் இன்னும் கூடுதலாக மாறக்கூடிய வாய்ப்புகள்லாம் இல்லை. இப்போ இந்த இடத்துல நம்ம இப்படியும் பார்க்கலாமே, திமுக வெர்சஸ் அதிமுக, அந்த பாரம்பரிய கட்சிகள்லேயும் கூட அதிமுக முன்னிலை வகிக்குது. எஸ்பெஷலி நீங்கள் கூட்டணி கட்சிகளை தவிர்த்து விட்டு பார்க்கும் பொழுது திமுக வந்து 56 தொகுதிகள் மொத்தமாக அலைன்ஸில் 56நாலும் அவங்க 43 தான் இருக்கிறாங்க. அதுவே அதிமுக வந்து அலைன்ஸில் 78நாலும் அவங்க 70 இடத்துல இருக்கிறாங்க. ஸோ அதுலேயும் வந்து இப்போ எதிர்க்கட்சி முன்னிலை வர சுச்சுவேஷன்ஸ் தான் தென்படுது. அப்படின்ற போது ஆன்டி இன்கம்பன்சி அப்போ இந்த இடத்துல பெரிய ரோல் ப்ளே பண்ணியிருக்கு இந்த எலெக்ஷனோட முடிவில் அப்படின்னு நம்ம வந்து ஒரு முடிவுக்கு வரலாம் இப்போது வரைக்கும் பார்க்கும் பொழுது அப்படின்னு பார்க்க வேண்டியிருக்கு. தாவேகா தலைவர் விஜய் முதல் சுற்றில் பெரம்பூர், திருச்சி கிழக்கு ஆகிய 2 தொகுதிகளிலுமே
முன்னிலை வகிக்கிறாரு. ஸோ முதல் சுற்றுல அடிப்படையில் வந்து இப்போ விஜய் முன்னிலையில் இருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்கும் பொழுது இப்போ பல இடங்களில் 3 சுற்று முடிஞ்சிருச்சு. இப்போ இவ்வளோ டஃப்பாக கொடுத்துட்டு இருக்காங்களான்ற மாதிரி இருக்குல்ல. எஸ் அதாவது மாறுதல்கள் தானே. இப்போ ஒவ்வொரு சேனல்ஸ் வந்து கொஞ்சம் அப்டேட்டை இன்னும் கொஞ்சம் கொடுக்குறோம் நம்ம. இப்போ ஒரு சிலர் இப்போ எலெக்ஷன் கமிஷன் பேஜ் பார்க்கும்போது இந்த அளவுக்கு அப்டேட் ஆயிருக்காது. பட் அதுலேயும் பார்க்கும் பொழுது யார் இருக்கா, தாவேகா முன்னிலையில் இருக்கிறாங்க. கவுண்ட்ஸ் மட்டும்தான் முன்ன பின்ன இருக்குது. மொத்தத்தில் எதை நோக்கி போகுது, ரூட் இதுதான், விஷயம் இப்போ போய் சேர போகிற இடம் இதுதான்ற மாதிரி நம்ம தாவேக்காவை மையப்படுத்தி தான் நகர்ந்துகிட்டு இருக்கு. இப்போ அவர் சொன்னார் இல்லையா, ஐ எம் நாட் அ கிங் மேக்கர், ஐ எம் கிங் அப்படின்ற மாதிரிலாம் சொன்னார் இல்லையா. இப்போ அப்படி தான் வருவார் போல். அண்ட் இதில் நீங்கள் இப்போ இதில் இந்த 98 79 இந்த கால்குலேஷன் பார்த்தீங்களா. இப்போ தாவேக்கா 98 போயிட்டுருக்குறாங்க, ஏடிஎம்கே அலைன்ஸ் வந்து 79 போயிட்டுருக்கு. இப்போ இதில் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20 இடங்கள் 21 இடங்கள் முன்ன பின்ன இருக்குது. இப்போது போட்டியே வந்து இவங்க 2 பேருக்குள்ளே வருன்ற பட்சத்தில் இப்போ இதில் வந்து பெரும்பான்மை கிடைக்காதுன்ற இடம் போகும்போது, ஏன்னா இப்போ விஜய் வந்துட்டார், பெரும்பான்மை கிடைக்கல அப்படிங்கிற ஒரு இடம் போகும்போது அப்போ கண்டிப்பாக வந்து யாருடைய ஆட்சி, இப்போ அதிமுக கண்டிப்பாக இருக்கிறாங்கன்னா அவங்க தான் பெரிய பாரம்பரிய கட்சி, கூட்டணி இருக்கிறாங்க. கூட்டணிக்குள்ளே விஜய் சேருவாரா, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இப்போ அடுத்தடுத்து பேச, அது இன்னமும் கூட அடுத்தடுத்து போவோம்னு வச்சுக்கோங்களேன். இதில் இன்னொரு விஷயமா நம்ம பார்க்குறோம். இதில் வந்து தாவேக்கா முன்னிலையில் போயிட்டுருக்கிற இந்த சினாரியோவில் அதனுடைய தலைவர் விஜய் அவர்களுடைய வீட்டுக்கு போலீஸ் பாதுகாப்புலாம் போடப்பட்டிருக்கு. காரணம் என்னென்னா, இந்த முன்னிலை அப்படின்ற இடத்துல அதுவும் பாருங்கள், அந்த சிஆர்பிஎஃப்லாம் இருப்பாங்க போலயே, ஒரு துணை இராணுவ படையெல்லாம் இருப்பாங்க போல். அந்த காவல்துறையினர் அவருக்கான பாடி கார்ட்ஸ் அண்ட் சம்திங் எக்ஸெட்ரா மொத்தத்தில் ஒரு டைட் செக்யூரிட்டி அப்படிங்கிறது விஜயனுடைய வீட்டின் முன்னிலையில் இருக்குது. அந்த பனையூர் அலுவலகத்துலேயும் போட்டிருக்கிறதாக தகவல் வருது. இப்போ இதெல்லாம் வந்து எப்படி பார்க்கறதுன்னா, இப்போ ஒருவேளை ஆப்போசிட் சைடு விஜய்க்கு ஏதாவது பாதிப்பு வந்துருமா அப்படின்னு யோசிக்க வேண்டிய சிச்சுவேஷன். இந்த நம்ம பார்த்துட்டு இருக்க இந்த 10 மணி நிலவரப்படியே கிட்டத்தட்ட 98 தொகுதிகள் அப்படின்னா, இன்னும் போக 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 அந்த 98 இன்னும் ஒரு 10 தொகுதி சேர்ந்தா வந்துரும்ல, 118 தொகுதி வந்துரும்ல. கிட்டத்தட்ட பெரும்பான்மைக்கான தேவையான தொகுதி அதுதானே. ஆமாம். அப்படி பார்க்கும்பொழுது அப்போ விஜய் பயப்படுறது கரெக்ட் தான். எல்லாரும் ஜெயிச்சிங்கன்னா பனையூருக்கு வந்துருங்கன்னு சொன்னது கரெக்ட் தான். யாராவது பிச்சை டிச்சிட்டு போயிடாதீங்க, பிரச்சனை ஆகிடுன்றது இல்லை. இப்போ இந்த அளவுக்கு பெரும்பான்மையோட தாவேக்கா ஆட்சி அமைக்கிற சுச்சுவேஷனை நோக்கி நகருதுன்னா கண்டிப்பாக வந்து அதில் இருக்கிற யாருமே வந்து விலை போக வாய்ப்பு இல்லைன்னு எனக்கு தோணுது. ஏன்னா இப்போ ஆட்சியை பிடிக்க போகிறோம், நீங்கள் என்னடா காசு கொடுக்குறது, நீங்கள் என்னடா என்ன வளைக்க பார்க்கறது அப்படின்ற சதுரங்க சொல்கிற மாதிரி மணி இஸ் ஆல்வேஸ் அல்டிமேட். அதுவும் ஒரு கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் அது. ஸோ அந்த அடிப்படையில் தொடர்ச்சியாக இப்போ தலைவர் விஜய் அவர்களுடைய அந்த தொகுதியில் எடுக்கப்பட்ட சுற்றுல அவர் மீண்டும் முன்னிலையில் இருக்கிறாரு. அதே போல் ஓபிஎஸ் அவர்களும் 7000 சொச்ச வாக்குகள் எடுத்து அவரும் முன்னிலையில் இருக்கிறாரு. செந்தில் பாலாஜியும் அவருடைய தொகுதியில் முன்னிலையில் இருக்கிற மாதிரியான செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. செந்தில் பாலாஜியினுடைய பெற்ற வாக்குகள் 10,701, கிட்டத்தட்ட ஒரு 1008 வாக்குகள் வித்தியாசத்தில் கோவை தெற்குல முன்னிலையில் இருக்கிறாரு. அதே போல் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மொத்த 234 தொகுதிகளில் முன்னிலை நிலவரம் வந்து கண்டினியூஸாக வெளியாகிட்டு இருக்கு. அந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது 98 இடங்களில் முன்னிலையில் இருக்கிறாங்க. ஸோ தாவேக்கா தொடர்ந்து முன்னிலையிலே நீடிக்கிறாங்க. அதிமுக 80க்கு நகர்ந்து அதிமுக 80 வந்துட்டாங்க. ஸோ சொன்னது போல் இப்போ தாவேக்காவுக்கும் அதிமுகவுக்கும் தான் போட்டியாக இருக்க போகுது. இதில் நட்சத்திர வேட்பாளர்கள் சீமான் 2798 வாக்குகள் பின்னடைவில் இருக்கிறார். அனிதா ராதாகிருஷ்ணன் அவர் வந்து மொத்தமாக பெற்ற வாக்குகளை 1400 சொச்சம் இப்போ வரைக்கும் அப்படிங்கிறது போயிட்டுருக்கு. எழும்பூரில் வந்து தாவேக்கா முன்னிலையில் இருக்கிறாங்க. ராஜ்மோகன் அவர் ஒரு கொஞ்சம் ஸ்டார் கேண்டிடேட்டாக பார்க்கப்படுறவர். அவர் 3862 வாக்குகள் அவரும் முன்னிலையில் இருக்கிறாரு. சௌமியா அன்புமணி அவங்க வந்து முன்னிலையில் வராங்க. ஐயா வந்து அவர் வந்து விரும்பவே இல்லை, அவங்கள ஏன் நிப்பாட்டிங்கன்ற அளவுக்குலாம் பிரச்சனை பண்ணாரு. பட் ஆனால் மக்கள் அவங்கள ஏற்றுக்கிட்டாங்கன்ற மாதிரி தான் இதில் புரிஞ்சுக்கணும். கிட்டத்தட்ட முதல் 2 சுற்றுலேயே அவங்க வந்து கிட்டத்தட்ட 13,000 வாக்குகள் அதிக முன்னிலையில் இருக்கிறாங்க. அது அவங்களுக்கு ஒரு நல்ல என்ட்ரி கொடுக்கப்பட்டிருக்கு இந்த தேர்தலில். அதே போல் 72 தொகுதிகளில் அடுத்து முன்னிலையில் இருக்கிறாங்க அதிமுக 72 கூட்டணிகள் இல்லாமல். அதே போல் தாவேக்கா தனித்து 98 முன்னிலையில் இருக்கிறாங்க. 43 இருந்த இடத்துல 42 இடம், கிட்டத்தட்ட 41 இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்கிறாங்க திமுக. மற்றவை ஒன்றுன்றாங்க. அந்த மற்றவை யாருங்கிற சுயேட்சை வேட்பாளரா அல்லது யாருங்கிறத இன்னும் குறிப்பிட்டு. ஆக்சுவலாக அந்த இடத்துல சீமான் அவருடைய ஃபோட்டோன்றது இருந்தது. ஸோ அந்த ஒன்று வரது அப்போ சீமான் கணக்கில் வரல. அது வேறு சிலர் முன்னிலையில் வர்றதுனால அந்த இடத்துல யாருன்றது அவங்க மென்ஷன் பண்ண. இப்போ நடக்கக்கூடிய இந்த தேர்தல் முடிவுலாம் பார்க்கும்போது சீமான் அவர்கள் கட்சி, அந்த நாம் தமிழர் கட்சி மீண்டும் பயிற்சி எடுக்கக்கூடிய ஒரு கட்டத்தில் தள்ளப்பட்டிருக்கிறாங்கன்றதும் கண்டிப்பாக அவங்க திரும்ப ஸ்கிராட்சை நோக்கி போகிறாங்களோ அப்படின்னு தான் தோணுது. அதிமுக கூட்டணியில் பாமக 7 இடங்களில் முன்னிலையில் இருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மொத்த தொகுதிகளுடைய நிலவரப்படி அதிமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தந்தை பாமக 7 இடங்களில் முன்னிலையில் இருக்கிறாங்க. டிடிவி தினகரன் 1 இடம். அதே போல்
திமுகவுடைய கூட்டணி கட்சிகளாக எடுத்துக்கிட்டிங்கன்னா காங்கிரஸ் 5 இடத்துல இருந்தாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ 4 இடத்துல இருக்கிறாங்க. பிரேமலதா 1, அதே போல் வைகோ அவர்கள் 1 இடம், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி 2 இடம், இந்திய தேசிய கம்யூனிஸ்ட் கட்சி 3 இடம்ன்ற மாதிரி மாறி இருக்குது. களம் மாறிக்கொண்டே இருக்கிறது. இல்லை, இப்போ நம்ம இந்த இடத்துல நம்ம சில விஷயம் பார்க்கணும். இப்போ அடுத்த அப்டேட்ஸ் கொஞ்சம் டைம் எடுக்கட்டும். நம்ம ஏன் இந்த மாதிரியான ஒரு சினாரியோ தென்படுது? இப்போ பிரதானமாக இப்போ புதுசாக வந்த விஜய் அவர்களை நம்ப வேண்டிய சுச்சுவேஷன் என்ன இருந்திருக்கு, மக்கள் ஏன் அந்த மனநிலையை நோக்கி நகர்ந்தாங்க, அதுக்கு என்னென்ன ஃபேக்டர்ஸ் காரணமாக இருந்திருக்கு அப்படிங்கிற சில விஷயங்கள் இருக்குல்ல. இப்போ நீங்கள் வந்து நிறைய தாவேக்காவினரோட ரொம்ப க்ளோஸில் இருக்கிற ஒரு ஆள் அண்ட் வந்து ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கும் பொழுது இல்லை அப்படின்னு இல்லை, எல்லா கட்சிக்கூடையும் தான், எல்லா கட்சிக்கூடையும் நம்ம பேசிகிட்டு இருக்கோம் தான். நீங்களும் பேசுகிறீங்க, நானும் பேசுகிறேன், நானும் தாவேக்கா கூட இருக்கவங்க பேசுகிறேன், மற்ற திமுக, அதிமுக, விசிக எல்லா கட்சிக்கூடையும் பேசுகிறோம். அப்படி பேசும்போது நான் அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் கேட்குறேன், என்ன மாதிரியான நிலவரம் இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்க்குறீங்க? இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்க நேரத்தில் ஸ்டாலின் பின்னடைவை நோக்கி நகர்ந்துருக்கிறாரா? 10,639 வாக்குகள் அவர் பெற்றிருக்கிறாரு, ஆனால் பின்னடைவில் இருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு தாவேக்காவை சேர்ந்தவர் விஎஸ் பாபு 12,869 வாக்குகள். ஓகே, ஒரு 2000 சொச்சம் வாக்குகள் முன்னிலையில் இருக்கிறாங்க தாவேக்கா. இப்போ இந்த இடத்துல ஒரு முதல்வர் கேண்டிடேட்டுக்கே வந்து டஃப் கொடுக்குறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு பாருங்க. கண்டிப்பாக ஒரு சிட்டிங் சீஃப் மினிஸ்டர் அவருக்கே வந்து டஃப் கொடுக்குற இடத்துல அதிமுக இல்லை தாவேக்கா இருக்குது அப்படின்னு இப்போ பார்க்கும் பொழுது தான் இப்போது ஒருவேளை இந்த வரலாறு திரும்புகிறதோ விஜய் சொல்லிட்டு இருக்கிறது. துணை முதல்வர் ஒரு பக்கம், துணை முதல்வருடைய நிலைமை பார்த்தீங்கன்னா மொத்த வாக்குகளில் கிட்டத்தட்ட 10,905 வாக்குகள் டி செல்வமும் 10,232 வாக்குகள் தப்பாக சொல்கிறேன் பார்த்தீங்களா, சேப்பாக்கத்தினுடைய அவர் வந்து ரஜினிதி அவர்கள். அதனுடைய இதை பொறுத்த வரைக்கும் அங்கேயும் கூட தாவேக்கா முன்னிலை வகிக்கிறாங்க. ஒரு சுமார் ஒரு 100 சொச்சம் வாக்குகள். இவர் துணை முதல்வராக இருக்கிற உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கொஞ்சம் பின்னடைவில் இருக்கிறார் அப்படிங்கிற விஷயம். ஸோ இதில் வந்து நம்ம இது பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் கேட்ட கேள்வி என்னும் பொழுது மக்கள் ஏதோ ஒரு மாற்றத்தை விரும்பினாங்கன்றதை நம்மளால் களத்தில் நீங்கள் போயிருந்தீங்க, சென்னையில் எல்லா இயக்கனையும் போயிருந்தீங்க, உங்களுக்கு தான் இது இன்னும் நல்லாவே தெரியும் சென்னையுடைய மனநிலை என்னன்றது. ஆனால் நம்ம ஏற்கனவே சொன்ன போல இந்த எக்ஸிட் போலுங்கிறது டோட்டலாக எல்லா கேமுமே சேஞ்ச் பண்ணிடுச்சு. கிட்டத்தட்ட ஒரு 12 நிறுவனங்களை பற்றி நம்ம பேசணும்னு நினைக்கிறேன். அதில் 7-8 நிறுவனங்கள் திமுக முன்னாடி தள்ளினாங்க. அப்போ அது பொய்யாயிடுச்சா, இப்போ இது உண்மையாயிடுச்சாங்கிற பல கேள்விகள் இருக்குது. அதே போல் மீண்டும் ஒரு முறை நிரூபிக்கப்பட்டிருக்கிறது இந்த எக்ஸிட் போல் மாதிரியான விஷயங்களை மக்கள் பெருசாக எடுத்துக்க தேவையில்லை அப்படிங்கிறது. ஏன்னா கள நிலவரம் டோட்டலாகவே கிட்டத்தட்ட 81 இடத்துக்கு இது அதிமுக வந்துருக்கு. இடத்துல நான் இன்னொரு காவல்துறை அதிகாரி ஓய்வு பெற்றவர் ரவி அவர் எடுத்தார் இல்லையா, ஒரு ஐபிஎஸ் ரவி. ஆமாம், அவர் சொல்லும்போது சில விஷயங்களை அவர் எக்ஸாக்டாக சொன்னார். நீங்கள் மற்ற சேனல்கள் எடுக்கிறது, நிறுவனங்கள் எடுக்கிறதுலாம் 60,000 சாம்பிள்ஸை தாண்டவே மாட்டாங்க. நம்ம வந்து 2,34,000 சாம்பிள்ஸ் எடுத்தோம். அதாவது ஒவ்வொரு தொகுதியிலையுமே வந்து 100 பேர்கிட்ட எடுத்திருக்கிறாங்க அப்படின்ற போது 2340 ஓய்வு பெற்ற காவலர்களை வச்சு அதில் வந்து ஒவ்வொருத்தரும் 100 பேர் எடுத்திருக்கிறாங்க. 2,34,000. ஆமாம், 2,34,000 பேர் மொத்தமாக. ஆக்சுவலாக ஹை கவுண்ட் ஆஃப் சாம்பிள்ஸ் எடுக்கப்பட்டது நம்ம தான் எடுத்திருக்கிறோம் அப்படின்னு சொன்னார். அப்போ அந்த பேசிஸில் பார்க்கும்போது தாவேக்கா வந்து 41% வந்து அதிகமாக பிடிக்கிறாங்க அப்படின்னு சொன்னார். அப்போ அதில் தாவேக்கா முன்னிலை வந்திருந்தது. அவர் கடைசியில் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் அப்படின்னு வந்தார். இல்லை நாங்கள் என்ன லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்ட்டாக வரோன்ற மாதிரி அவர் கடைசியாக வந்து இருக்கிறதெல்லாம் விட ஹை லெவல் ஆஃப் சாம்பிள்ஸ் காட்டி அந்த சாம்பிள்ஸில் இது தான் அப்படின்ற மாதிரி இது பண்ணார். அப்போ அப்படியாப்பட்ட சுச்சுவேஷன்ஸ் தான் இப்போ தென்படுதான்னு நம்ம இப்போ இந்த இடத்துல யோசிக்க வேண்டியிருக்கு. பெருநிறுவனங்களினுடைய கவுண்ட்ஸ் இப்படி இருக்கும்போது இப்படி லாஸ்ட்டாக வந்தவர் இப்படி சொல்லியிருக்கிறாரு அண்ட் ஹை சாம்பிள்ஸை வச்சு சொல்லியிருக்கிறாரு அப்படின்ற இடத்துல நம்ம அதை கொஞ்சம் உற்று நோக்க வேண்டி இருந்தது. இப்போ அதனோட வெளிப்பாடு தான் இப்போ களத்தில் தென்படுதோ என்னவோ, முடிவில் தென்படுதோ என்னவோ. இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்க நேரத்துக்கு 234 தொகுதிகளுமே வந்து ஓப்பன் பண்ணப்பட்டு கவுண்ட் பண்ணப்பட்டுக்கிட்டு இருக்குது. ஸோ நம்ம இப்போ இந்த இடத்துல வந்து முன்னிலை அப்படிங்கிறத நம்ம சாலிடாக ஸ்டாண்டர்டாக இன்னும் கொஞ்சம் பார்க்கலாம், கூடுதல் இன்னும் கொஞ்சம் தெளிவாகவே பார்க்க வேண்டியிருக்கு. இப்போ 234 தொகுதிகள்லையும் கவுண்ட் போயிட்டுருக்கு. அதில் தாவேக்கா தொடர்ந்து முன்னிலை வகிக்கிறாங்க. 98 இடங்களில் தாவேக்கா முன்னிலை வகிக்கிறாங்க. 80 தொகுதிகள் 80 இடங்களில் அதிமுக கூட்டணி முன்னிலை வகிக்குது. அதில் 70 இடங்களில் அதிமுக முன்னிலை வகிக்குது. பாஜக ஒரு இடம் வந்திருக்கிறாங்க. இதுக்கு ஆமாம், இது வரைக்கும் வந்து யாரும் இல்லாமல் இருந்தாங்க. ஸோ பாஜக இப்போ ஒரு இடத்துல வந்திருக்கிறாங்க. இப்போ திமுக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் அவங்க 55 தொகுதிகளில் இருக்கிறாங்க. அவங்களுடைய கவுண்ட்டு அங்கே போயிட்டுருக்கு. 3வது இடத்துல இருக்கிறாங்க. மற்றவன்ற இடத்துல ஒருத்தர் இருக்கிறாங்க. அங்கேயும் சீமான் வர. குறிப்பாக கோவை தெற்கு தொகுதியில் ரொம்ப காம்படிட்டிவாக போயிட்டுருக்குன்னு சொல்லப்படுகிறது. கிட்டத்தட்ட 117 அந்த ஓட்டு வித்தியாசத்தில் தாவேக்காவுக்கும் திமுகவுக்கும் கடுமையான போட்டி நடந்துகிட்டு இருக்கு. கோவை தெற்கு செந்தில் பாலாஜி அவருடைய தொகுதி. ஸோ அந்த தொகுதியில் ரொம்ப கடுமையான போட்டி நடந்துகிட்டு இருக்கு. தொடர்ச்சியாக
ஸ்டார் கேன் இருக்கிறதுல பெரிய ஸ்டாராக கூடிய தமிழக ட்ரிபிள் டிஜிட் அச்சீவ் பண்ணிட்டாங்க போல தாவேகா. 100 செஞ்சுரி அடிச்சிருக்காங்க. 100 தொகுதிகள் முன்னிலை, 100 தொகுதிகள் முன்னிலை தாவேகா. இப்போ ரொம்ப டஃப் காம்படிஷன்ஸ். ஓகே, நீங்கள் நான் இன்டரப்ட் பண்ணிட்டேன், நீங்கள் சொல்கிறீங்க. கோவை தெற்கு சொல்லிட்டு இருந்தீங்க. இல்லை, கோவை தெற்கில் தான் வந்து கிட்டத்தட்ட 117 ஓட்டு வித்தியாசத்தில் தாவேகாவுக்கும் அதே போல் திமுகவுக்கும் போட்டி நடந்துகிட்டு இருக்கு. அதே போல் பல இடங்களில் நீங்கள் சொன்னது போல் நிலவரம்லாம் மாறிக்கிட்டு இருக்கு. 100 தொகுதிகளில் தாவேகா முன்னிலை. ஆனால் அந்த தாவேகா முன்னிலைங்கிறது 80 தொகுதியாக இருந்த அதிமுகவிலிருந்து ஒரு தொகுதி வந்து உருவப்பட்டிருக்கான்றது தெரியல. ஏன்னா 79 நிற்கிறாங்க. ஸோ அப்போ வந்து அதிமுகவோட இடங்கள்லேருந்து ஒரு இடம் வந்து தாவேகாவில் முன்னிலையில் இருக்கிறாங்க. அப்போ போட்டிங்கிறது தாவேகா விசஸ் அதிமுக அப்படிங்கிற மாதிரியாக தான் நகர்ந்து கொண்டு இருக்கிறது. கிட்டத்தட்ட பல தொகுதி, எல்லா தொகுதிகளுடைய ஒரு நிலவரம் சொல்லப்பட்டாலும் பெரும்பான்மையாக தமிழகத்தில் பொறுத்த அளவுக்கு தாவேகாவுடைய கை ஓங்கி கொண்டிருக்கிறது அப்படிங்கிறதும் கூடுதலான தொகுதி. கிட்டத்தட்ட 98 தொகுதிகளில் முன்னிலையோட தனிப்பெரும் கட்சியாக தாவேகா. ஏன்னா எந்த ஒரு கட்சியும் கூட்டணி இப்போ வரைக்கும் யாருக்குமே தனி பெரும்பான்மை அப்படிங்கிறது இன்னும் கிடைக்கல. ஆனால் அந்த தனி பெரும்பான்மையை நோக்கி ரேஸில் முன்னிலை ஓடிட்டு இருக்கிறது தாவேகா. ஸோ இது ஒரு 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 ரொம்பவே ஒரு ஆச்சரியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு தேர்தலாக தான் இந்த 2026 தேர்தல் இருந்திருக்கிறது. முடிவுகளும் இப்போ அதை தான் காட்டிக்கிட்டு இருக்கு. ஏன்னா வந்து ஒரு புதிதாக வந்த ஒருத்தர், ஒரு நடிகர், அவர் வந்து ஒரு கட்சி ஆரம்பித்து ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் இல்லை, ஒரு 3 வருஷம் தான் கிட்டத்தட்ட ஒரு ரவுண்டாக சொல்லணுன்னா. அப்போ அப்படிப்பட்ட ஒரு கட்சியை வந்து மக்கள் இந்த அளவுக்கு அபரிமிதமாக நம்ப வேண்டிய தேவை என்ன இருக்குது? இதில் மோரோவர் சொல்ல போனால் விஜய் அந்த அளவுக்கு களப்பணி ஆற்றவே இல்லை. ஆமாம், பல தொகுதிகளில் அவர் வந்து போய் பிரச்சாரம் பண்ணலான்ற குற்றச்சாட்டு இருக்குது. அது மேலே ஏகப்பட்ட இஷ்யூஸும் அவர் மேலே இருக்குது. கரூரில் ஆரம்பித்து இதில் விக்கிரவாண்டியில் ஆரம்பித்து இன்றைக்கி நடந்த பிரச்சாரம் வரைக்குமே பல கட்ட சோதனைகளை தாண்டி தான் விஜய் வந்திருக்கிறாரு. ஏன்னா எடுத்த விதத்தில் ஒரு தலைவருக்கு இந்த மாதிரி சோதனைகள் இங்கே எந்த இதுலையுமே இது வரைக்கும் கிடைச்சது கிடையாது. பெரிய பெரிய போராட்டங்கள் நடத்தியிருக்கிறாங்க, ஆனால் அவங்க ஒன்றுபட்டு நடத்துவாங்க. ஆனால் தனிப்பட்ட முறையில் விஜய் அப்படிங்கிற ஒரு நபர் இவ்வளோ பெரிய விஷயங்களை சந்தித்து இன்றைக்கி வந்திருக்கிறது 100 இடங்கள். அவர் மேலே அவ்வளோ அதிருப்தி இருக்குது. அவர் பல புனை பேர்லாம் வச்சு கூட அழைச்சாங்க. அதையெல்லாம் மீறி மக்கள் விஜயை தேர்ந்தெடுக்கிறதுக்கான முயற்சியில் மக்கள் இருந்திருக்கிறாங்க. ஒரு மாற்றத்தை விரும்பக்கூடிய ஒரு நிலையில் இருந்திருக்கிறாங்கன்றதும் கவனிக்க வேண்டிய விஷயம். அப்போ எந்த விமர்சனங்களும் விஜய் அவர்களுக்கு எதுவுமே பண்ணலை அப்படிங்கிறது நம்மளால் பார்க்க முடிகிறது. இதில் நாம் தமிழர் கட்சியை நம்ம குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய ஒரு நிலை இருக்குது. ஏன்னா மற்றவைன்ற இடத்துல ஒரு இடங்களில் பிடிக்கப்பட்டிருந்தாலும் நாம் தமிழர் கட்சி பல இடங்களில் கிட்டத்தட்ட அவங்க மேனிஃபெஸ்டோ பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாகவே இருக்கும். டோட்டலாக இயற்கை வளம் சார்ந்து எடுக்கக்கூடிய மேனிஃபெஸ்டோ. பட் அதிக மக்கள்கிட்ட ரீச் ஆகலைன்ற ஒரு கேள்வி இருக்குது. ஒருவேளை சீமானவர்கள் மட்டும்தான் ஸ்டாராக இருக்கிறாரு, அதை தாண்டி கட்சியில் அடுத்த கட்ட தலைவர்கள் யாருமே இல்லைங்கிறத பிரச்சனையா, இல்லை வேறு எதுவும் காரணமா அப்படிங்கிறது தெரியல. தொடர்ச்சியாக அவங்களுக்கு கடந்த தேர்தலில் கூட கிட்ட 36 லட்சம் வாக்குகள் எடுத்து கிட்டத்தட்ட அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சியாக இருந்தாங்க. பட் இன்னைக்கு தேதிக்கு அது தொடருமாங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இருக்குது. ஸோ அந்த இடத்தையும் தாவேகா உருவி எடுத்திருக்கிறாங்கன்றது நம்மளால் புரிஞ்சிக்க முடிகிறது. அதனுடைய வெளிப்பாடு தான் கடுமையான விமர்சனங்கள் எல்லாம் விஜய் அவர்களை பண்ணாரான்றதும். இப்போ பாருங்க, முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உட்பட 21 அமைச்சர்கள் பின்னடைவில் இருக்கிறாங்க. திமுகவில் தற்போது சிட்டிங் மினிஸ்டராக இருக்கிறவங்க பின்னடைவை சந்திச்சிருக்கிறாங்க. இதில் முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கே இந்த நிலைமையா அப்படிங்கிறது இப்போ ரொம்ப ஒரு கூடுதலாக கவனிக்கப்படக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது. இதுக்கு எல்லாத்துக்கும் நான் பிரதானமாக என்ன யோசிக்கிறேன்னா, இப்போ நான் நிறைய நலத்திட்ட உதவிகள் செஞ்சது, பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு நிறைய இது செஞ்சது இப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை திமுக செய்த நலத்திட்டங்களாகவும் செய்த திட்டங்களாகவும் நிறைய விஷயங்களை முன்னிலைப்படுத்தினாலும் கூட மக்கள் ரொம்பவே கன்சிடர் பண்ணி இருக்கிறது இந்த சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள், கஞ்சா, போதை, இந்த மாதிரியான விஷயங்கள், விலைவாசி உயர்வு, மின்கட்டண உயர்வு, சொத்து வரி உயர்வு, இந்த மாதிரியான நிறைய விஷயங்களை மக்கள் கன்சிடர் பண்ணியிருக்கிறாங்க. அதாவது நீங்கள் திட்டங்களாக சில விஷயங்கள் கொடுக்கலாம், அது அவங்களோட வாழ்க்கையில் அதுவும் 100% மக்களுக்குமே அது போய் சேர்ந்துருக்காது. ஆனால் போய் சேர்ந்த மக்களுக்கும் அது அவங்களுடைய வாழ்க்கையின் பிரதானமான ஒரு சிறு பகுதியாக தான் இருந்திருக்கும். ஆனால் அவங்களுடைய வாழ்க்கையினுடைய பிரதான பிரச்சனைகளாக இருக்கிற விஷயங்கள் அப்படிங்கிறது திமுக அவங்க வாழ்க்கைக்கு செஞ்சிருக்கிறத விட அதிகமாக இருந்திருக்கிறது. அப்போ மக்கள் நீங்கள் செய்ததை பார்த்துருக்கிறார்களா, இல்லை அவர்கள் நேரடியாக அனுபவிப்பதை கன்சிடர் பண்ணியிருக்கிறாங்களா அப்படிங்கிற ஒரு விஷயம். நீங்கள் வைடூரியம், தங்கம், காசு, பணம் அப்படின்னு சொல்லி நீங்கள் என்ன தான் கொடுத்துட்டு ரோட்டில் அதெல்லாம் வச்சுக்கிட்டு என்னால் பாதுகாப்பாக நடமாட முடியல, என் வீட்டுக்குள்ளே இருந்தாலே நான் சேஃபாக இருக்கேன்ற ஃபீல் எனக்கு இல்லைன்ற மாதிரியான ஒரு ஃபீலை ஒரு அரசு கொடுக்குது அப்படின்னா அதை மக்கள் எப்படி பார்ப்பாங்க? அந்த அரசுக்கு, அந்த கட்சிக்கு திமுக மன்னிக்கணும், இப்போது மக்கள் என்ன பதில் கொடுப்பாங்க இப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை தான் நம்ம இந்த தேர்தலில் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. ஏன்னா இந்த ஆன்டி இன்கம்பன்சி அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் இங்கே வேறு திட்டங்கள் வாயிலாக ஊழல்கள் அப்படி இப்படின்னு கூட நம்ம பெருசாக திமுக மேலே குற்றம் சுமத்த முடியல. மக்களும் அப்படி பார்க்கல, இல்லை அவங்க பெரிய ஊழல் பண்ணுறாங்க, இந்த அமைச்சர் இவ்வளோ ஊழல் பண்ணிட்டாரு இப்படின்ற பாயிண்ட்லாம் மக்களுக்கு கிடையாது. மக்களுக்கு இருக்கிற பாயிண்ட் சுற்றி பார்க்குறேன், பொம்பளை பிள்ளைங்களுக்கு பாதுகாப்பு இல்லை,
ஒரு சின்ன குழந்தைங்க, ஒரு 2 வயசு குழந்தைக்கு பாதுகாப்பு இல்லை, வீட்டுக்குள்ளே படிச்சுக்கிட்டு இருக்கிற பொண்ணுக்கு பாதுகாப்பு இல்லை, போதையில் அவன் என்ன பண்ணுறான்றது தெரியல, ரோட்டில் போகிற வரவனை வெட்டுறான். இன்னும் இப்போ சென்னையிலையும் நடந்தது, தென் மாவட்டங்களில் நடந்தது. இது மோரோவர் வந்து பட்டியலின சமூகத்திற்கு இன்னும் பாதுகாப்புன்றது கேள்விக்குறி ஆகிக்கிட்டே இருக்குது. அவங்களுக்கு எதிரான நடவடிக்கைகள் இன்னும் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது அப்படின்னு ஒட்டுமொத்த சமூக ரீதியாக எடுத்துக்கிட்டாலும் சரி, வயது வாரியாக எடுத்துக்கிட்டாலும் சரி, எல்லா கேட்டகரியிலையுமே வந்து திமுக நிறைய அதிருப்திகளை சம்பாரிச்சிருக்கு. இல்லை, கூடுதலாக திமுகவுடைய ஸ்ட்ராட்டஜி ஒன்று இருக்குது, நீங்கள் கவனிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கடந்த தேர்தலில் பாஜகவை வைத்து ஒரு பெரிய ஒரு இது கட்டமைச்சாங்க. பாஜக உள்ளே வந்துருன்ற மாதிரி இருக்கட்டும், இல்லை அதிமுக மீது பாஜக சவாரி செய்யுது அப்படின்னு சொன்னதாக இருக்கட்டும், இப்படின்ற விஷயங்கள் எல்லாம் கட்டமைக்கப்பட்டது. அந்த விஷயங்களை மக்கள் ஏற்றுக்கலையோன்ற மாதிரி இதை புரிஞ்சுக்கிறேன் நான். ஆமாம், இப்போ இந்த இடத்துல வந்து பாஜக மீதான வெறுப்பு அப்படிங்கிறதும் இங்கே தமிழக மக்கள்கிட்ட குறைஞ்சிருக்கு அப்படின்னு பார்க்கலாம். அண்ட் மோரோவர் வந்து இங்கே பாஜக தனிச்சு நின்று இருந்தால் எப்படி இருந்திருக்கும் அப்படிங்கிறத காட்டிலும் இங்கே அதிமுக கூட நிற்குதுன்ற போது பரவாயில்லைங்க, பாஜக கூட இருந்தாலும் நாங்கள் அதிமுகவை வந்து கொஞ்சம் நம்ப வேண்டிய சுச்சுவேஷனை நோக்கி நகர்ந்துருக்கோம் அப்படின்னு. பட் அங்கேயும் கூட அது அந்த ஓட் ட்ரான்ஸ்ஃபர் பெரும்பாலும் இருக்குதானா கிடையாது, கணிசமாக தான் இருக்குது. அப்போ அந்த பெரும்பாலும் அப்படிங்கிறதுக்கு மிஸ் ஆகிற வாக்குகள் எங்கே போகுதுன்னா புதுமுகமாக வந்திருக்கிற தாவேக்கா 101 இடங்களில் இப்போ வந்து முன்னிலையில் இருக்கிறாங்க. 234 செஞ்சுரியை தாண்டிட்டாங்க அவங்க. அதே போல் அதிமுக 80 இடங்களில் முன்னிலையில் இருக்கிறாங்க. கூட்டணியோட தனித்து 71 இடங்களில் முன்னிலையில் இருக்கிறாங்க. 7 இடங்களில் இருந்த பாமக இப்போ வந்து 6 இடங்களாக மாறி இருக்கிறது. பாஜகவுக்கு 1 இடம், அதே போல் கூட்டணி கட்சிக்கு இன்னொரு கூட்டணி கட்சிக்கு 1 இடம். அந்த திமுக கூட்டணி எடுத்துக்கும் பொழுது 55 இருந்தாங்கன்னு நினைக்கிறேன், 52 தள்ளப்பட்டு இருக்கிறாங்க. 38 இடத்துக்கு வந்து திமுக தள்ளப்பட்டு இருக்கிறது. 44 இருந்தாங்க, இப்போ 38 தள்ளப்பட்டிருக்கு. அதே போல் கூட்டணி கட்சிகள் நம்ம ஏற்கனவே சொன்ன தொகையில் தான் இருக்கிறாங்க. அதே போல் காங்கிரஸ் 4 இடங்களில் நிலையாக இருக்கிறாங்க. பல இடங்களில் குறிப்பாக தருமபுரியில் ஸ்டார் கேண்டிடேட்டாக இருந்த சௌமியா அன்புமணி அவர்கள் கிட்டத்தட்ட 17,000 சொச்சம் வாக்குகள் எடுத்து அவங்க முன்னிலையில் இருக்கிறாங்க. அதே போல் ஸ்ரீபெரும்புத்தூரில் இவரை நம்ம பின்னுக்கு தள்ளிட்டாங்க. காங்கிரஸ் செல்வப்பிரந்தியவர்களை 3ஆம் இடத்துக்கு தள்ளி ஒரு போட்டி நடந்துகிட்டு இருக்கு. மதுரை மத்தியில் விஎம்எஸ் முஸ்தபா, இவர் வந்து பெரிய அளவில் யாருக்குமே பரிச்சயம் இல்லாத ஒரு நபர். விஜயனுடைய ஸ்ட்ராட்டஜி பொறுத்த அளவுக்கு விசில கொண்டு போய் சேர்த்துட்டா போதுன்ற மாதிரி அவங்க செயல்பட்டாங்க. அப்போ அதே ஒரு விமர்சனமாக பண்ணாங்கல்ல எல்லாருமே. வேட்பாளரை பற்றி பேசலை, அவர் பிரச்சார வண்டியில் வேட்பாளர்களை ஏற்ற மாட்டார், அப்படி இப்படின்னு பல விமர்சனங்கள் வைக்கப்பட்டு இருந்தது தாவேக்கா தலைவர் விஜய் மேலே. பட் அதையெல்லாம் அடித்து நொறுக்கிட்டு எங்களுக்கு சின்ன போய் சேர்ந்தா போதும், தலைவரும் சின்னமும் தான் கட்சியினுடைய முகன்ற மாதிரி அவங்க வந்து அந்த பிரச்சாரம் கை கொடுத்த நுடையாக 101 இப்போ 102 மாறி இருக்கிறது. அப்போ விஜயனுடைய இதுவரைக்கும் நம்ம பார்த்துட்டு இருந்த ஸ்ட்ராட்டஜியாக இருக்கட்டும், கடந்த காலம் நம்ம பார்த்த விஷயங்களாக இருக்கட்டும், எல்லாமே இந்த தேர்தலில் அடிபட்டு போயிருக்கு அப்படிங்கிறத நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒரு ஸ்ட்ராட்டஜி சொல்லுவாங்க, திருமங்கலம் ஃபார்முலா, அந்த ஃபார்முலா, இந்த ஃபார்முலா. இப்போ வந்து 2026 ஃபார்முலான்ற மாதிரி புதுசாக உருவாகுமான்றது தெரியல. ஏன்னா விஜய் அவர்கள் நீ சொன்ன போல் பெரிய அளவில் பிரச்சாரத்தில் பல இடங்களில் போகவே இல்லை. அரசு அவங்களுக்கு வந்து அனுமதி கொடுத்தாலும், காவல்துறை அனுமதி கொடுத்தாலும் அந்த இடம் பிரச்சாரத்துக்கு போகலன்றது விமர்சனமாக்கப்பட்டுச்சு. பல இடங்களில் சும்மா போனார், அறிவிச்சார், அர்பான் கிளம்பி வந்துட்டாருன்ற மாதிரி விமர்சனம்லாம் சொல்லப்பட்டது. பட் அதையெல்லாம் தாண்டி மக்கள் இவர் வந்தால் போதுன்ற மாதிரி ஒரு மனநிலைக்கு வந்துட்டாங்களோன்ற மாதிரி தான் நம்மளால் புரிஞ்சிக்க முடிகிறது. அந்த அடிப்படையில் மீண்டும் தாவேக்கா விசஸ் அதிமுக அப்படிங்கிற கேம் தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 10 மணி நிலவரப்படி தாவேக்கா முன்னிலையில் இருக்கிறாங்க 100 தொகுதிகளில், அதிமுக 80 இடங்களில் முன்னிலையில் இருக்கிறாங்க, திமுக 53 இடங்களில் போட்டிட்டு இருக்காங்க. அந்த கடுமையான காம்படிஷன் நடந்துகிட்டு இருக்கு. மற்றவை அப்படிங்கிறது ஒரு இடத்துல இருக்கிறாங்க. இது இப்போதைக்கு நம்ம பார்த்துட்டு இருக்க நிலவரம். ஓகே, நம்ம இதில் ஃபைனலாக வந்து நம்மள மாதிரி மற்ற மாநிலங்களும் நடக்குது. ஸோ அதனுடைய நிலவரத்தை நம்ம பார்த்துட்டு தற்போது இந்த பகுதியை நிறைவு செய்யலாம்னு நான் நினைக்கிறேன். இதில் வந்து கேரளாவை பொறுத்த வரைக்கும் அசாம்லேருந்து போயிடுவோம். அசாமில் 126 தொகுதிகள் மொத்தம். அதில் பாஜக 96 இடங்களும், காங்கிரஸ் கூட்டணி 28 இடங்களும், ஐஜமுக் அவங்க கூட்டணி அவங்க வந்து ஒரு இடங்கள்லையும், மற்றவை ஒரு இடங்கள்லையும் அப்படின்ற மாதிரி இருக்குது. மேற்கு வங்கத்தில் பாஜக 152 இடங்கள் 265, திரிணாமுல் காங்கிரஸ் கூட்டணி வந்து 109, மற்றவை 4 அப்படிங்கிறது சிபிஎம் கூட்டணிக்கு எதுவும் கிடையாது. அண்ட் புதுச்சேரியை பொறுத்த வரைக்கும் மொத்தம் இருக்கிற 30 தொகுதிகளில் என்ஆர் காங்கிரஸ் 10 தொகுதிகளும், காங்கிரஸ் கூட்டணி 4 இடங்களும், மற்றவை 3 இருக்குது. அங்கே தாவேக்கா இன்னும் ஒரு இடங்களை கூட பிடிக்கல அப்படிங்கிற ஒரு விஷயம். கேரளாவில் 140 இடங்களில் காங்கிரஸ் அலையன்ஸ் வந்து 87 இடங்களில் வராங்க முன்னிலை, சிபிஎம் கூட்டணி 48 இடங்கள், பாஜக கூட்டணி 4 இடங்கள், மற்றவை 1. ஸோ இப்படியாப்பட்ட சுச்சுவேஷன்ஸ் தான் மற்ற 4 மாநிலங்களில் நிலவுது. இல்லை, மேற்கு வங்கத்தில் உள்ளபடியே ஆச்சரியமாக இருக்குது. மம்தா பானர்ஜியுடைய கோட்டையாக இருந்த இடத்துல நீ பாஜக முன்னிலை வைப்பது என்பது உள்ளபடியே மக்கள் வந்து அவங்கள விரும்பலையோன்ற மாதிரி தான் சொல்லப்படுது. ஏன்னா அவங்களோட ஏகப்பட்ட குளறுபடிகள் குழப்பங்கள் நடந்துச்சு. 151 இடங்களில் முன்னிலையில் இருக்கிறாங்க பாஜக, 110 இடங்களில் வந்து திரிணாமுல் காங்கிரஸ் முன்னிலையில் இருக்குது. இப்போ அப்படின்னா கூட யார் கூட கூட்டணி அமைப்பாங்கிறதே தெரியல. பாஜக கைதான வாங்கி இருக்கின்ற மாதிரி பார்க்க முடிகிறது. இருந்தாலும் இதை நம்ம பொறுத்திருந்தேன். ஏன்னா 294 தொகுதிகள் இருக்கக்கூடிய ஒரு தொகுதி, இது இன்னும்
போக போக அடுத்தடுத்த சுற்றுகளில் மேபி மாறலாம் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அங்கே வந்து விஜய் மாதிரி ஆட்கள் யாரும் கிடையாது. பட் ஆனால் இன்னும் கொஞ்ச நேரம் போனால் அது கன்ஃபார்ம் பண்ணிடலாம் இவங்க தான் அப்படின்னு சொல்லி. பட் நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட கடைசி நேரம் வரைக்குமே வந்து இவங்களான்னு போயிட்டு இருக்கும்போது தான் நம்ம பார்த்தோம். ஆனால் கொஞ்சம் அந்த நிலவரமும் மாறிக்கிட்டு இருக்கு. ஆமாம், 99 இடங்களில் தாவேக்கா வந்துட்டாங்க. அதே போல் 83 இடங்களில் அதிமுக அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறிக்கிட்டு இருக்கு. இப்போ ஏற்றமும் இறக்கமும் தாவேக்காவுக்கும் அதிமுகவுக்கும் தான் இருக்குது. இப்போ ஒரு இன்கேஸ் இப்போ அதிமுக அது 118 தொகுதியில் தேவையான தொகுதியில் எடுத்து வாங்கிட்டாங்கன்னா அப்போ தாவேக்கா திமுகவோட கூட்டணி அமைக்கணும்னு ஒரு கேள்வி இருக்கு. அது பாசிபிளே இல்லை. அது எப்படி அது நடக்காது. இல்லை, நடக்காது. அதெல்லாம் நம்ம எதிர்பார்க்க தேவையில்லை. பட் இருந்தாலும் இப்போதைக்கான நிலவரம் இதுதான். ஓகே. ஸோ இதில் ஃபர்தராக வந்து நம்ம இன்னும் அடுத்த சில அப்டேட்ஸோட வேறு சில விஷயங்களோடு உங்களை நாங்கள் சந்திக்கிறோம். மறுபடியும் அடுத்தடுத்த அப்டேட்ஸோட அப்டேட்ஸை தெரிஞ்சுக்க இணைஞ்சிருங்க ஐ தமிழோட. நன்றி.